அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன என்று நாம் பார்க்கிறோம். அதற்கொரு ஆரம்பம் உண்டு, அதற்கொரு முடிவும் உண்டு. ஆரம்பம், தேவன் ஒரு மனிதனோடு குறுக்கிடும் பொழுதுதான் அவனுக்குள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும். தேவன் குறுக்கிடாமல் யாரும் கிறிஸ்தவனாக மாறவே முடியாது. நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் பாவம் செய்வதில்லை, நான் புகைப்பதில்லை, குடிப்பதில்லை, வேசித்தனம் பண்ணுவதில்லை, நான் டிவியிலே ஆபாசங்களை பார்ப்பதில்லை, கம்ப்யூட்டரிலும் பார்ப்பதில்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு தனிப்பட்ட உறவு ஏற்பட்டிருக்கிறதா? அந்த தனிப்பட்ட உறவிற்குத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று பெயர். என்றைக்கோ ஒரு நாள் எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு, ஒரு என்கவுண்டர் உண்டாகி நான் அவரிடத்தில் என்னை முற்றுமாய் ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று நான் அறிக்கை பண்ணி அவரையே என் வாழ்க்கையின் எல்லாமுமாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாளில்தான் நான் கிறிஸ்தவன் ஆகிறேன். அதைத்தான் மனம் திரும்புதல் என்றும் சொல்லுகிறோம், புது சிருஷ்டி ஆகுதல் என்றும் சொல்லுகிறோம். இந்த ஒரு நிகழ்வு இல்லாமல் எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரிலே வாழ்ந்து மரித்தும் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கோ அவர்களுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கோ எந்தவித தொடர்பும் இல்லாமலே அவர்கள் வாழ்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ஆரம்பம் உண்டா? கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களில் தேவன் தொடங்கி இருக்கிறாரா? அவரோடு நீங்கள் இடைப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து என்னை புது சிருஷ்டியாக மாற்றும் என்று வேதனையோடு போராடி புது சிருஷ்டியாய் மாறி வைராக்கியமாய் அதிலே நிலைத்திருக்கிறீர்களா? இந்த ஆரம்பம் பல வழிகளில் நடக்கிறது, பல வழிகளில் நடக்கிறது. சிறு வயதிலேயே ஓய்வு நாள் பள்ளிகளில் கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லும் பொழுது பிள்ளைகள் தேவனுக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள். வாலிபர் கூட்டங்களிலே கிறிஸ்து உனக்கொரு சவாலாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கொஞ்சம் வயதான காலங்களிலே வாழ்க்கையிலே போராட்டங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வரும்பொழுது வேறு வழி இல்லாமல் தேவனுடைய பாதத்தில் விழுந்து, தகப்பனே,
நான் அல்ல, நீர் என்னை நடத்தும், என் குடும்பத்தை சரியாக்கும்னு அவருடைய பாதத்தில் விழும்பொழுதும் ஒருவன் புது ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பிக்க முடியும். இன்றைக்கும் வசனத்தின் மூலமாக எப்படி இந்த கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பிக்கிறது என்று பார்க்கலாம். ஒரு போதகருக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த போதகரும் இந்த பையனும் ஒவ்வொரு ஓய்வு நாள் மாலையிலும் ஏதோ ஒரு தெருவில் போய் எல்லா வீடுகளுக்கும் துண்டு பிரதிகளை கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் நல்லா மழை பெய்தது. அப்போ போதகர் சொன்னார், வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், மழை பெய்து, ஒருத்தரும் தெருவுக்கு வரமாட்டாங்க. ஆனால் அந்த பையன் சொன்னான், இல்லைப்பா நான் போய் ட்ரை பண்ணுறேன்னு. சரின்னு போதகர் சொன்னார். இவன் எல்லாம் கொடுத்துட்டான். இன்னும் ஒன்று மட்டும் இருந்தது. ஒரு வீட்டில் கதவு சாத்தி இருந்தது. போய் தட்டுனான், பதில் இல்லை. ஆனால் இவன் மனசுக்குள்ளே விடாமல் தட்டுன்னு இருந்தது. விடாமல் தட்டுனான். கடைசியில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டியமாக வந்து கதவை திறந்து, யார், என்ன வேணும்னாங்க. அப்போ இவன் இந்த ட்ராக்ஸை கொடுத்து, இதை வாசிங்க பாட்டியம்மா அப்படின்னா. என்ன நடந்தது என்றால், தற்கொலைக்காக தன் நாற்காலியிலே ஏறி நின்ற அந்த பாட்டியம்மா மெதுவாக இறங்கி வந்து இந்த துண்டு பிரதியை வாங்கி வாசித்தார்கள். என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு, என்னை விட்டு விலகாதிருக்கிற ஒரு தேவன் உண்டு என்று அவர்கள் அறிந்து அந்த தேவனுடைய ஒத்தாசைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களிலே கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பித்தது. அடுத்த ஓய்வு நாளில் ஆலயத்தில் அவர்கள் சாட்சி சொல்லும் பொழுதுதான் போதகருக்கு விளங்கியது, தன் மகன் கொடுத்த ஒரு துண்டு பிரதியின் மூலமாக இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதென்று. எத்தனையோ உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். அமெரிக்காவிலே சூசன் ஆட்கின்ஸ் என்று ஒரு 19 வயது வாலிப பெண் போதைப் பொருளுக்கும் மதுவுக்கும் வன்முறைகளுக்கும் அடிமையான ஒரு கும்பலில் சேர்ந்து மோசமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண் ஒரு கொலை குற்றத்தில் அகப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாள். அந்த சபையினர் இந்த பிள்ளை மேல் இரக்கம் கொண்டு, வாலிப வயதில் அறியாமல் இவள் சிறைக்குள் இருக்கிறாளே, இவள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவளுக்காக ஜெபித்தனர். யார் போய் இவளுக்கு சுவிசேஷம் சொல்லுவது? அந்த நேரத்திலே ஒருவரும் போக துணியவில்லை. ஏனென்றால் அவள் அவ்வளவு கொடூரமானவள். அசிங்க வார்த்தைகளை பேசி திட்டி காரி துப்பி அனுப்பி விடுவாள். ஒரு பாட்டியம்மா, நான் போகிறேன் என்றார்கள். அவர்கள் ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு போய் அவளிடத்திலே போய், சூசன், ஜீசஸ் லவ்ஸ் யூ என்றார்கள். அவளோ கண்டபடி பேசினாள். இவர்கள் அந்த வேதாகமத்தை மட்டும் கொடுத்து, இதை வாசி, உன் வாழ்வு வளம் பெறும் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். அவள் கோபத்தில் அந்த வேதாகமத்தை பிடுங்கி தன் அறைக்குள்ளே எறிந்தாள். எத்தனை நாட்கள் தான் ஒருவர் தனிமை சிறையில் சும்மா இருக்க முடியும்? அந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். ஆதியாகமத்தை வாசிக்கும் பொழுது, நான் தற்செயலாக உண்டாகவில்லை, என்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு என்று கண்டாள். அதன் பின்னதாக பார்த்தால், வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் தேவன் அவர் சிருஷ்டித்த வாழ்க்கைக்கு சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்று அந்த 10 கற்பனைகளை கேட்ட பொழுது அவளுக்குள் ஐயோ அறியாமற் போனேனே என்று இருந்தது. இன்னும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினதையும், நியாயாதிபதிகள் காலத்திலே இவர்களை மறுபடியும் மறுபடியும் விக்கிரக வணக்கத்தில் இருந்து விடுவித்ததையும் பார்த்து, இவ்வளவு அன்பான தேவன் இந்த ஜனங்களுக்கு அறிவில்லையே என்றார். அவள் உள்ளத்தில் அவளை அறியாமல் இந்த வசனத்தை
வாசிக்க அவளுக்குள் ஒரு ஆர்வம் மூண்டது. யாத்ராமத்திலே அவர் இத்தனை அருமையான சட்டதிட்டங்களை கொடுத்திருக்க இந்த ஜனங்கள் முறுமுறுத்தது அவளுக்கு பிடிக்கவில்லை. அப்படியே வாசித்து கொண்டு வந்தாள். சங்கீதங்களில் தேவனை புகழும் பொழுது இவ்வளவு அருகான தேவனா என்று ஆச்சரியப்பட்டாள். எனும் ஏசாயா வரும்பொழுது யாரோ ஒரு மேசியா வருகிறார், அவர் வரும்பொழுது எனக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று வாசித்தாள். சுவிசேஷங்களுக்கு வந்தாள். அங்கே இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து இந்த உயிர் தெழுந்த இயேசு என் பாவங்களை மன்னிப்பாரா என்று வாசித்து கொண்டே வந்தாள். நிருபங்களை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை பார்த்தாள். பவுலின் வாழ்க்கையை பார்த்தால் எனக்குள்ளும் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்று விரும்பினாள். வெளிப்படுத்தல் 3:19 வந்தாள். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அவளுக்குள்ள ஒரு புது தெம்பு வந்தது. நான் கொலை செய்ததால் இந்த சிறைக்குள் வரவில்லை, தேவன் என்னை நேசித்து தண்டித்ததினால் இந்த சிறைச்சாலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னை கொடியவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து இந்த தனிமை சிறையிலே வேதத்தோடும் அவருடைய வார்த்தைகளோடும் நான் இருக்க வேண்டும் என்று என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று அவளுக்குள் ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் பிறந்தது. அவள் சொன்னாள், நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அவள் மனம் திரும்பினாள். இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும், ஜீசஸ் கம் இன் டு மை ஹார்ட். அவள் ஓயாமல் சொல்ல ஆரம்பித்தாள். அவள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. அடுத்த வசனத்தை வாசித்தாள். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இந்த வார்த்தையை கேட்டாள். இந்த வார்த்தையை கேட்டாள். தன் இருதயத்தை திறந்து தேவனுக்கு கொடுத்தாள். கொலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த சூசன் ஆட்கின்ஸ் வேத வசனங்கள் அவளோடு பேசினது. வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, ஒரு வாலிப வயதிலேயே பயங்கரமான பாவங்களுக்கு உட்பட்டு மனம் கல்லாகி ஒன்றுக்கும் உதவாமற் போய் சிறையிலே தள்ளப்பட்டு இருந்த ஒரு பெண்ணின் மனதை இந்த வேத புஸ்தகம் அசைக்க முடியும் என்றால் உங்களையும் என்னையும் இந்த வேத வசனங்கள் அசைத்து புது சிருஷ்டி ஆக்குவது எவ்வளவு நிச்சயம். சகோதரனே, சகோதரியே, இந்த வேதத்தை நீங்கள் எப்படி வாசிக்கிறீர்கள்? தாவீது சொல்லுவான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல். துன்மார்க்கரோ அப்படி இராமல். அவர்களுக்கு வேதமும் பிரியமாயிராது, தேவனையும் நேசிக்க மாட்டார்கள், தேவனுடைய வார்த்தையையும் வெறுத்து விடுவார்கள். அவர்கள்
காற்று பறக்கடிக்கும் பதரை போல் அக்கினிக்கு இரையாவார்கள், நரகத்திற்கு போவார்கள். சகோதரனே, இன்றைக்கே நீங்கள் இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். இந்த வேதத்தை நேசியுங்கள். இது உங்களோடு பேசும். இதில் ஜீவன் இருக்கிறது. தேவன் தன்னுடைய சித்தத்தை இதில் வெளிப்படுத்துகிறார். என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் எனக்கு போதிக்கிறார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ வில் பி வித் யூ. நான் உன் கூட இருக்கிறேன். என் கண் எப்பவும் உன் மேலே இருக்கும். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். எப்படி காட்டுவார்? வசனத்தின் மூலமாக நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார். தாவீது சொல்லுவான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுவான். இன்னும் தாவீது சொல்லுவான், நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சகோதரனே, நீங்கள் இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கவில்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இன்னும் ஒரு தனிப்பட்ட தொடர்பு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் உண்டாகவில்லை என்றால் ஒரு காரியம் செய்யுங்கள். நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். எந்த வசனமும் வல்லமை உள்ளது. ஒரு பாட்டியமாய் இருந்தார்கள். ஆண்டவருக்கு ஆண்கள் தான் பிரியம், பெண்கள்னா பிரியமே இல்லைன்னு கோயிலுக்கும் வரமாட்டாங்க, பைபிளும் வாசிக்க மாட்டாங்க. ஒரு போதகரி உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த பாட்டியம்மாவை சந்தித்து அவங்ககிட்ட இந்த வசனத்தை குறித்து பேசுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 6:18 பேசு என்று சொன்னார். இந்த போதகர் அந்த வசனத்தை எடுத்தார். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரணமாக நம்ம கேட்டால் இதில் என்னையா எழுப்புதலுக்கோ மனதை தொடுறதுக்கோ என்ன இருக்குன்னு நாம் யோசிப்போம். ஆனால் கர்த்தரின் வார்த்தை வல்லமை உள்ளதுன்றதுக்கு இதில் ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அந்த பாட்டியமாக இந்த வசனத்தை கேட்ட உடனே, என்னையா வாசிக்கிறீங்க, நீங்கள் எனக்கு குமாரத்திகளாக இருப்பார்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? சொல்லியே இருக்க மாட்டார். போதகர் சொன்ன, உங்கள் பைபிள் எடுங்க வாசிங்க. அவங்க எடுத்து வாசித்தாங்க. நீங்கள் எனக்கு குமாரத்திகள், ஓ என் ஆண்டவருக்கு குமாரத்திகளும் பிரியமா? அப்படி என்றால் நானும் என் தேவனுக்கு பிரியமா? நான் இனி அவருடைய பிள்ளையாயிருப்பேன்னு அன்னையிலிருந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். சகோதரனே, எந்த வசனம்தான் வல்லமை இல்லாத வசனம்? ஆகவே தைரியமாய் வேதத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு வசனமும் வல்லமை உள்ளது. உங்கள் பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்கள். அது அவர்களை சுற்றிலும் ஒரு பரிசுத்த கேடகமாக இருக்கும், அக்கினி மதிலாக இருக்கும். சகோதரனே, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வசனத்தில் ஆரம்பிக்கட்டும். அது தேவனோடு இணைந்து நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும். இந்த வேதத்தை நேசித்து வாசித்து தியானிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நேசித்து
வாசித்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்களை பலப்படுத்தியருளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.